கொசுவுடைய இறக்கையை படைத்து காட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் சவால் விடுகிறார். அல்லாஹ் சவால் விடுகிறான். லை யக்லுகு ذبابا ولا يجتمعوا له. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. படைப்பாளன் நான். அல்லாஹ் சொல்கிறார். யார் படைப்பாளன்? நான் படைப்பாளன். நான் என்ற வார்த்தைக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். வேற யாருக்கும் தகுதி இல்லை நான் என்று பேசுறதுக்கு. என்னுடையது நான் என்று பேசுவதற்கு வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு புழு அரித்து எலும்பும் மக்கி மறைந்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான். அல்லாஹ் சொல்றான். யாரால் முடியும் சகோதரர்களே? தொழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். குர்ஆனை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஏழையாக ஆக்குவவன் நான், பணக்காரனாக ஆக்குவவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு சூரியன் தான் விளங்குது, உனக்கு சூரியன் தான் விளங்குது. ஷிஅரா என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. ஷிஅரா ஷிஅரா என்ற நட்சத்திரம் சூரியனை விட பல லட்சம் மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, சூரியனை விட 20 மடங்கு பெரியது. சூரியனை விட 50 மடங்கு ஒளியுடையது. அல்லாஹ் சொல்றான், இதற்கும் ரப்பு நான் தான், அதற்கும் ரப்பு நான் தான், எல்லாமே நான் தான், எல்லா சக்தியும் என்னிடம் தான். உன்னால் எதுவும் முடியாது, உலகத்தில் யாரால் எதுவும் முடியாது. நடத்தி காட்டுபவன் நான் தான். விளங்கவில்லை அல்லாஹ்வை? உலகத்தில் எதனை விளங்கினோம்? வயலை விளங்கினோம், படிப்பை விளங்கினோம், பட்டத்தை விளங்கினோம், வியாபாரத்தை விளங்கினோம். அல்லாஹ்வை விளங்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே, நஷ்டம். எதை விளங்கி என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வை விளங்குங்கள், வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதா மனிதா நீ பார்க்கலையா? அல்லாஹ் சொல்றான், நீ பார்க்கலையா? அலம் தர அன்னல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறேனே நான், அல்லாஹ் யஸ்ஜுது லஹு, எனக்கு சுஜூது செய்யும் படைப்புகளை உனக்கு தெரியுமா? நீ நினைக்கிறியா நீ மட்டும்தான் எனக்கு சுஜூது செய்கிறாய் என்று? அல்லாஹ் சொல்றான், வானம், மன் ஃபிஸ் ஸமாவாத், வானம், வானத்தில் உள்ளவைகள். வானத்தை பற்றி நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? வானத்தை பற்றி நாம் என்ன விளங்கி இருக்கிறோம் சகோதரர்களே? மேல பார்த்தா வானம் நீல நிறம், 7 வானமாம், கண்ணால் கண்டதல்ல சகோதரர்களே. வானம் இப்பொழுது வானம். அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்தால் அது வானம் அல்ல, நான் நினைத்தால் அது வானம் அல்ல. நீ பார்க்கும் வானம் அல்ல முதலாவது வானம். முதலாவது வானம் என்ன தெரியுமா உனக்கு? இதற்கு முன்னால் வானம் எப்படி இருந்தது தெரியுமா உனக்கு? அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தவா இலஸ் ஸமா வஹிய துகானும் முபீன். வானத்தை வானத்துக்கு முன்னால் நான் நினைத்தேன், புகையாக வைத்திருந்தேன். அல்லாஹ் சொல்றான், வானம் வானமாக இருக்கவில்லை, வானத்தை முதலாவது புகை மண்டலமாக வைத்திருந்தேன் நான். அதற்கு பின்னால் நான் விரும்பினேன், நான் விரும்பினேன். ஹலகஸ் ஸமாவாத், வானமாக படைத்தேன். இன்னும் விரும்பினேன், நான் நினைத்தேன். சபஅ ஸமாவாத், 7 வானமாக மாற்றினேன். இன்னும் நான் நினைத்தேன். சபஅ ஸமாவாத்தின் திபாகா, தட்டு தட்டாக மாற்றினேன். நான் நினைத்தால் புகையாக வைப்பேன்,
நான் நினைத்தால் வானமாக மாற்றுவேன், நான் நினைத்தால் 7 வானமாக மாற்றுவேன், நான் நினைத்தால் தட்டு தட்டாக மாற்றுவேன், நான் நினைத்தால் நீல நிறத்தில் வைப்பேன். ஆனால் இந்த நீல நிறம் நிரந்தரமான நிறம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறியா வானம் நீல கலர்ல இருக்கும் நினைக்கிறியா? நான் நாடுவேன், நான் நினைப்பேன், ஒரு நாள் வரும், அந்த நாளில் அந்த வானத்தை ரோஸ் நிறமாக மாற்றுவேன். அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கேனும் சகோதரர்களே, யாருக்கேனும் உலகத்தில் அவனுக்கு மாத்திரம் தான் ஏலும். நான் நினைத்தால் ரோஸ் கலராக மாற்றுவேன். கத்திஹான், நான் நினைத்தால் எண்ணெயின் அடி மண்டியை போல் மாற்றுவேன். சக்தி மிக்கவன் அவன். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான். அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான். வானத்தோடு பேசினான், சொன்னான், வானத்தையும் பூமியையும் பார்த்து சொன்னான், வாருங்கள் என்னிடத்தில். 2 பேரையும் படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், வாருங்கள் என்னிடத்தில். விருப்பம் என்றாலும் வாருங்கள், விருப்பம் இல்லாவிட்டாலும் வாருங்கள். வானமும் பூமியும் சொன்னது, அதைனா பாயின், நாங்கள் ஏன் யா அல்லாஹ் விருப்பம் இல்லாம வர, விருப்பத்தோடு வருகிறோம் உன்னிடத்தில். அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا. அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீரை நான் இறக்குகிறேன். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து இறங்கும் மழை நீருக்கு 6 தன்மைகளை கொடுப்பான். இதெல்லாம் குர்ஆன். கதை சொல்லவில்லை, நான் கதை பேசவில்லை, குர்ஆனை பேசுகிறேன். அல்லாஹ் நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு 6 சிறப்புகளை கொடுப்பான். முதலாவது சிறப்பு மாஅன் முபாரகா, மழை நீர், பரக்கத் பொருந்திய நீர். இரண்டாவது சிறப்பு வஅஹ்யைனா பிஹி பல்ததம் மைதா, செத்த ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன். மூன்றாவது லியுதஹிரகும் பிஹி, அந்த மலை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். நாலாவது வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், அந்த மலை தண்ணீரின் மூலமாக ஷைத்தானின் தீங்கை விட்டும் உங்களை பாதுகாப்பேன். சுப்ஹானல்லாஹ். மழை தண்ணிக்குள்ள இவ்வளோ விஷயம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பார்த்திருக்கிறோமா மழை தண்ணிய? ஐந்தாவது வலியர்பித அலா குலூபிக்கும், மழை தண்ணீரை உபயோகியுங்கள், உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாற்றுவேன். யார் மழை தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும். வயுசப்பித பிஹில் அக்தாம், உடம்பில் சக்தி இல்லையா, உடம்பில் சக்தி இல்லையா, பலகீனமா, அல்லாஹ் சொல்கிறான் ஆறாவது சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன். வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி. முதலாவது என்ன? பரக்கத்தான தண்ணி. இரண்டாவது செத்ததை உயிராக்கும் தண்ணி. மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி. நாலாவது என்ன? ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி. ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி. ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி. யார் இறக்குகிறான்? அல்லாஹ் இறக்குகிறான். 24 மணித்தியாலமும் பெய்யுது இன்றைக்கு மழை. யார் இறக்கிறது? யார் சகோதரர்களை இறக்கிறது? அவனால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து மழையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து நெருப்பு மலையை இறக்குவான். லூத் அலைஹிஸ்ஸலாம்
லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். எந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு மலையை இறக்கினேன் நான். அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான், அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான், அவன் நினைத்தால் வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்குவான். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கினான். யாரால் முடியும்? யாரால் முடியும்? சகோதரர்களே, அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக பிளப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும் வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான். அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இடியை உண்டாக்குவவன் நான். நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று? இல்லை இல்ல, வானம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் சத்தம் தான் இடி. மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல, முழு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் படைப்பு ரெண்டு படைப்பு தான். முதலாவது மனிதர்கள், இரண்டாவது ஜின்கள். வேற யாரும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் ஒரே இடம் பூமி மாத்திரம்தான். வானத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடப்பது கிடையாது. வானம் என்பது 100% அல்லாஹ்வுக்கு வழிபாடு நடக்கும் இடம். அல்லாஹ் சொல்கிறான், யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத். வானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது.